ஹலோ ரிபன். பண்டைய எகிப்து பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறது என்ன? பிரமிடுகள், மம்மிகள், பாரா மன்னர்கள், இத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம அறியாத பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்னுமே வரலாற்றுல மறைக்கப்பட்டிருக்கு. இதுல முதலா சொல்ல போறது என்னன்னா, பெண்களுக்கு என்ன நடக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இறந்த உடல்களை எப்படி பதப்படுத்துறாங்க. இப்படி நம்ம கேட்கிற ஒவ்வொரு இதுக்குமே பாத்தோம்னா ஒவ்வொரு மர்மங்கள் அதற்கு பின்னால் இருக்கு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் ஹலோ ரிபான், இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ பல பேர்கிட்ட போய் சேர்க்கும். அதனால வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பண்டைய எகிப்துல இறந்து போனவங்களோட உடலை பார்த்தோன்னா பதப்படுத்துதல் அப்படின்றது ஒரு முக்கியமானதா இருந்துச்சு. இறந்து போன உடலை பார்த்தோன்னா பதப்படுத்தி மம்மி அப்படின்ற ஒரு கேரக்டர் உருவாக்குவாங்க. இது எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, இறந்ததுக்கு அடுத்துதான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கட்டும், அவங்க மறுபிறவி எடுத்து வரும்போது அந்த உடல் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக நாங்க பண்றோம் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் வசதிக்கேற்ப இயற்கையாக இறந்தவங்களோட உடலை பார்த்தோன்னா மம்மியாக பதப்படுத்துவாங்க. இறந்தவங்களோட உடல்ல இருக்கிற நீர் பதத்தை முதல்ல இருத்தி அதுக்கடுத்து சில கெமிக்கல் எல்லாம் போட்டு அவங்கள பார்த்தோன்னா மம்மியா பதப்படுத்தி இந்த பிரமிட் குள்ளையோ இல்ல எங்கேயோ பார்த்தோன்னா புதைச்சு வைப்பாங்க. இது எல்லாமே காமனா ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் நடக்கும். பட் பெண்களுக்கு பார்த்தோன்னா இன்னுமே ஒரு விஷயம் கூடுதலா நடக்கும். அதாவது இறந்து போன அந்த பெண்களை பதப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க கூட உடல் உறவு வச்சுப்பாங்க. சோ கேக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குல்ல, பட் உண்மை அதுதான். ஏன் இந்த மாதிரி இறந்து போன அந்த பெண்கள் கூட உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த இறந்து போன பெண்களுக்கு பார்த்தா மறுவாழ்வு கிடைக்கும், மறுபிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறதால இந்த மாதிரி பதப்படுத்துறதுக்காக வர பெண்கள் உடம்பு கூட பார்த்தா இவங்க உறவு வச்சிருந்திருக்காங்க. சரி, இதை செய்யறதுக்குன்னு தனியா ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுவும் கிடையாது. இந்த உடலை பதப்படுத்துற தொழில் சொல்ற அந்த வேலைக்காரங்களே பார்த்தா அந்த உடம்பு கூட ஒன்னா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிளியோபட்ரா உலகத்தின் பிரம்மாண்டமான அழகான ராணி அப்படின்ற பெயர் பெற்ற கிளியோபட்ரா. இந்த பொண்ணோட இறப்புல பார்த்தோன்னா மர்மம் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கு. பட் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதே மர்மங்களுக்கும் வினோதங்களுக்கும் பெயர் பெற்றவங்க தான். கிளியோபெட்ரா பார்த்தோன்னா வாழ்ந்துட்டு இருக்கும் போது தன்னோட ஆட்சி கைமாறிடக்கூடாது, வேற யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட பிறந்த சகோதரர்களே பார்த்தா அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பண்டைய காலத்துல பார்த்தோன்னா கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு. யார் யாருக்குன்னா அரசர், ராணி, அப்புறம் இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் பண்டிதர் அப்படின்ற பிரீஸ்ட், அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தா இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி இருந்துச்சு. ஆனா பெண்கள் பார்த்தா நினைச்ச மாதிரி போயிடக்கூடாது. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்களுக்குமே பார்த்தா ஒரு வினோதமான ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. அந்த சடங்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1000 நபர் வெவ்வேறான எகிப்தியர் கூடல் பார்த்தா அவங்க உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்றது. எப்படி அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ் நடந்திருக்கு. கிளியோபேட்ராவே பார்த்தா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 100 எகிப்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துல பார்த்தா 1000 எகிப்தியர்கள் கூட பார்த்தா உறவு வச்சிருந்திருக்காங்க. ஒரு வாரம் அப்படின்றது அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 10 கணக்கு அப்படின்றது. இதே மாதிரிதான் பார்த்தோன்னா கிளியோபட்ரா செஞ்சு அந்த அரசாட்சியை பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொரு வினோதமான ஒரு விஷயம் என்னன்னா, கிளியோபட்ரா இறந்ததுக்கு அடுத்தது கூட அவங்க உறவு கூட எல்லாரும் உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க உடம்ப சுத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. அதை பத்தி இன்னொரு செப்பரேட்டான ஒரு வீடியோவா நம்ம பேசலாம். பாப்பரன்ஸ் டூரி சிற்றின்பம் பத்தி பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா அதை பத்தி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அண்ட் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. 1820 பார்த்தோன்னா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு துணி. அந்த துணியில பார்த்தோன்னா ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி உறவு கொள்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் இந்த ஆயக்கலை 69 அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதுக்கேத்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு இதாவே ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னா 1820 கண்டுபிடித்திருந்தாலும் அதை இப்போதைக்கு வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் அதை மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி 1970 தான் பார்த்தோன்னா முதல்ல மக்களோட பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க கன்னித்தன்மை. சோ இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்ன்றதும் பெண்ணுன்றதும் திருமணத்துக்கு முன்னாடி யாரு கூட வேணாலும் உறவு இருக்கலாம், அவங்களுக்கு அந்த கன்னித்தன்மை அப்படின்றது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிதான் நம்ம இதுல கேட்டிருந்திருப்போம். எஸ், அந்த எகிப்தியர்களுக்கு பாத்தீங்கன்னா கன்னித்தன்மை அப்படின்றது தேவையில்லைதான். பட் அவங்க பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு அடுத்து யாராச்சும் ஒருத்தவங்க தொடர்புலையோ இல்ல எல்லை மீறி ஏதாச்சும் ஒரு இதுல இருந்தாங்களோ அது தப்பு அப்படின்ட்டு, அப்படி இருக்கும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்கள பார்த்தா ஒன்று நாடு கடத்துவாங்க, அப்படி இல்லாட்டி தலையை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரலாற்று புத்தகங்களை பார்த்தோன்னா குறிப்பிட்டிருக்காங்க. பண்டைய எகிப்து அப்படின்றது மம்மிகள், பிரமிடுகள், அப்புறம் அரசர்கள் பற்றிய கதைகள் அப்படின்னாலும் அவங்க பார்த்தோன்னா வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா சொல்ல போனோம்னா கலைகள்,
உடல் உறவு பற்றிய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட முடியும். ஒரு மனிதனாக பிறந்து அவன் இறக்க வரைக்கும் இருக்க காலகட்டத்துல என்னென்ன அனுபவிக்கணும் அப்படின்றதை எகிப்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விளக்கமா சொல்லியிருந்திருக்காங்க. இப்ப நான் சொன்னது ரொம்ப கம்மி தான். இதுக்கு அடுத்து வரப்போற பெரிய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எகிப்தியர்கள் பத்திய பல மர்மமான விஷயங்களை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் சனியா ஃபரிகரன்.